கழுத்து வலியை எதோடையோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதையெல்லாம் நான் இது வரைக்கும் பேஷண்ட்ஸ் மூலம் கேள்விப்பட்டிருக்கேன். அரவுண்ட் த வேர்ல்டு அப்படி நடந்துட்டு இருக்கு. ரீசண்டாக யூஎஸ்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அதை கேட்டோடனே எனக்கு தலையே சுற்றிருச்சு. அது என்னன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த கழுத்து வலியை போய் இப்படி எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தயவு செஞ்சு வம்பில் மாட்டாதீங்க. என்னன்னு கேட்டால், இப்போது கழுத்து வலினால் வர்ற சிம்டம்ஸை வெவ்வேறு நோய்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இப்போ சிம்டம்ஸை சொல்கிறேன், எந்த நோயோடையெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு காலையில் எனக்கு யூஎஸ்லேருந்து வந்த கால் வந்து அவங்க எந்த நோயோட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே அது பெரிய அதிசயமாக இருக்கும். ரொம்ப ஆனால் கஷ்டமான விஷயம் அது. அப்புறம் எப்படி இதை சரி பண்ணலாம்? ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, கழுத்து வலியோட சிம்டம் பெரிய லெவலில் இருக்குது. ஏன் பெரிய லெவலில் இருக்குன்னா, கழுத்தில் ஒரு நரம்பு கட் ஆகிட்டா 2 கை 2 கால் வராது, யூரின் டாய்லெட் போகிறது தெரியாது, குவாட்ரிபேரசிஸ் ஆர் குவாட்ரிப்ளீஜியா வந்துடுது. இதை ஒரு பக்கம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி நரம்பு கட்டானா கால் வரைக்கும் எல்லாம் வராமல் போகிறது. அப்போ இங்கே கட்டானா இங்கே தானே இருக்கணும். இப்போ இங்கே ஃப்ராக்சர் ஆனால் இங்கே தானே உடையும். இங்கே ஃப்ராக்சர் ஆனால் காலுக்கு ஏதாச்சும் ஆகுமா? இல்லை காலில் ஃப்ராக்சர் ஆனால் குதிங்காலுக்கு ஏதாச்சும் ஆகுமா? இல்லை தலைக்கு ஏதாச்சும் ஆகுமா? ஆனால் கழுத்தில் கட்டானா மட்டும் ஏன் இது கீழே எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது? ஏன்னா நரம்பு அங்கேருந்து பாதம் வரைக்கும் ஓடுது. அதனால தான் சிம்டம்ஸை நீங்கள் உங்களால் புரிஞ்சிக்க முடியல. கழுத்தில் கட்டானா அப்படி நடக்குது. கழுத்தில் ஒரு நரம்பு அழுத்துனா நான் இப்போ சொல்கிற சிம்டம் எல்லாம் வராமல் போகுமா? கழுத்தில் இப்போ நான் நிறையா சிம்டம்ஸ் சொல்கிறேன். அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன நோயோட சம்மந்தப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. கழுத்தில் இங்கே ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டா ட்ரெபீசியஸ், இங்கே வலி, கழுத்தில் வலி. அப்புறம் ஒரு பக்கம் தலைவலி, மைக்ரைன், 2 பக்கமும் சம்டைம்ஸ் தலைவலி, சைனஸ்ல எல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கிறது, கண்ணுக்குள்ளே மயமயன் இருக்கிறது வலி, காதுக்குள்ளே வலி, இல்லாட்டி காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டு, தாடையில் வலி, அப்புறம் பல்லுல எல்லாம் சம்டைம்ஸ் வலி, ஃபேஸில் வலி. இதை தவிர ஒரு ஸ்கேப்புலாவில் வலி, அப்புறம் செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லேயோ வலி, நடுவில் ஸ்டர்னமில் இந்த பக்கம் ரிப்ஸில் வலி, இல்லை அண்டர் த செஸ்ட் ஆர் பிரெஸ்ட்டில் அங்கே இருக்கிற ரிப்ஸில் வலி, காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ் பெயின், அடியில் அண்டர் ஆர்மில் வலி, கையில் கரண்ட் ஊற மாதிரி, இல்லை கையில் வலி குடைச்சல், கை விரல் மரமரப்பு, அப்புறம் தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன், அப்புறம் இம்பேலன்ஸு. இது எல்லாமே கழுத்தோட சிம்டம். கழுத்தில் என்னென்ன நோயில் இந்த சிம்டம் வருதுன்னா, மோஸ்ட் காமன் இதை தவிர எல்லாம் சிம்டம் இருக்குது. என்னென்ன நோய் காமனாக இருக்குன்னா, சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் ஆனாலே இதில் சில சிம்டம் வரலாம். சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், அதாவது எலும்பு தேய்மானத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ், சர்வைக்கோஜெனிக் பெயின், ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டினால சர்வைக்கலில் வர பெயின், அதெல்லாம் எம்ஆர்ஐல எல்லாம் தெரியாது. அடுத்து சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், அதாவது கழுத்தெலும்பு தேஞ்சு போயிட்டா வர்றது. அப்புறம் சர்வைக்கல் டிஸ்க் பல்ஜு, ஜவ்வு வீங்கிறது, டிஸ்க் ப்ரொட்ரூஷன், ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது, டிஸ்க் ப்ரொலாப்ஸ், ஜவ்வு விலகிறது, பிரேக்கியல் நியூராலஜியா, நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது. இதில் எல்லாம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். இந்த மாதிரி எல்லா சிம்டமும் உங்களுக்கு வரணும்னு கிடையாது. இதில் 3-4 சிம்டம் இருந்தாலே நீங்கள் 95% கன்ஃபார்ம் பண்ணலாம் சர்வைக்கல்ல தான் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு. இப்போ புரியுதுங்களா? சர்வைக்கல்ல நரம்பு அழுத்துனா, கட்டானா 2 கை 2 கால் வராமல் யூரின் டாய்லெட்லாம் ப்ராப்ளம் வரப்போ, நரம்பு அழுத்துனா இந்த இடத்துல இருக்க செஸ்ட்டில் வலி வராதா? இந்த இடத்துல ஒரு வீக்கம் வராதா? இந்த இடத்துல ஒரு ஹம்ப் வராதா? இந்த இடத்துல நீர் கோர்த்துக்காதா? ஏன் யூரின் டாய்லெட்ல கூட பிரச்சனை வராதா? இன்கான்டினன்ஸ் வராதா? இங்கே அழுத்துனா இங்கே நடக்கும். சரி, இங்கே அழுத்துனா கால் விரல்ல கூட மரமரப்பு வரும், ஒரு சைடே வீக்னஸ் அண்ட் வலி வந்துடும். ஸோ இதோட கம்பேர் பண்ண உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஏன் வந்து பெரிய பெரிய நோயோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதான் எனக்கு புரியல. இதுவுமே பெருசு தான். ஸ்பைனல் கார்ட்னா என்ன சாதா விஷயமா? ஏதாச்சும் ஒன்று ஆனால் 2 கை 2 கால் இதே நரம்பு அழுத்துறது ஓவரா அழுத்துனா குவாட்ரிபேரசிஸ், குவாட்ரிப்ளீஜியா வந்துருமே. 2 கை 2 கால் வராமல் போகிறது இல்லாமல் அப்டாமனில் யூரின் மோஷன் எதுவுமே தெரியாமல் போகும். அது வந்து ரொம்ப மோசமான நிலைமையாக இருக்கும். மோட்டார் அண்ட் சென்சரி கூட அஃபெக்ட் ஆயிரும். மோட்டார்னால் இந்த செயல்பாடுகள், சென்சரி கூட அஃபெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ தெரிஞ்சு போச்சா இதோட இது கம்பேர் ஆகிறது? சரி, எந்தெந்த நோயோடையெல்லாம் தேவையில்லாமல் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிறீங்க, இல்லை போய் எந்தெந்த நோயோட நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இதயம்னு நினச்சிட்டு இங்கே பால்பிட்டேஷன்லாம் வரும் கழுத்து வலினால், டக்குன்னு இதய துடிப்பு, அதையும் வலியும் வச்சுக்கிட்டு இதயம்னு நினச்சிட்டு 30-40 இசிஜி இருக்குது, எக்கோ, ட்ரெட்மில்லு, இல்லை ஸ்டண்ட் வச்சுருது, பைபாஸ் சர்ஜரி பண்ண என்னமோ போயிடுறீங்க அதுக்குள்ளேயே. இல்லைன்னா லோ பிபி ஹை பிபின்னு நினச்சிட்டு அதுக்குள்ளே இறங்கிடுறீங்க. இல்லைன்னா என்ன நினைக்கிறீங்கன்னா, பிரெயினில் ஏதோ மூளையில் ஆயிடுச்சுன்னு ஒரு ஸ்கேன் எல்லாம் எடுத்து அதுக்குள்ளே அப்படியே போயிடுறீங்க. இல்லைன்னா
இஎன்டின்னு நினச்சிட்டு அதில் ஏதோ சர்ஜரி வரைக்கும் போயிடுறீங்க. இது மாதிரி பலதும் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான். எல்லாம் நீங்கள் சொல்கிறத வச்சு தான் எனக்கு தெரியும். அது இந்தியா மட்டும் இல்லை, அரவுண்ட் த வேர்ல்டு ஃபோனில் எனக்கு சொல்லியிருக்காங்க, நேர்லேயும் பேசன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டீவியேட் ஆகி போயிடுறீங்க. ஒரு நோயை அந்த நோய் தான் நினைக்காம வேற எங்கேயோ போயிடுறீங்க. சொன்னால் கூட அதை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. இல்லைன்னா தலை வலிக்கிறதுக்கு என்னென்னமோ ரீசன் சொல்கிறீங்க. இல்லைன்னா சைனஸ், ஐ டாக்டர்கிட்ட போய் ஐ தான்னு அங்கெல்லாம் இருக்குதான். பட் மோஸ்ட் காமன் இதில் இருக்குது, சர்வைக்கல்ல இருக்குது. ஏன்னா நம்மளோட மூளையில் நினைக்கிறதெல்லாம் சர்வைக்கல் வழியாக தான் கண்டக்ட் ஆகுது. ஓடுன்னு சொல்கிறதோட மூளை இதயம் நிறுத்திக்கிறது. ஓடுறது வந்து ஸ்பைனல் கார்டு. ஒரு நெருப்பு சுடுன்னு சொன்னால் அந்த நெருப்பு வந்தோடனே பயப்பட்டு ஓடுறது எல்லாமே அந்த செய்கிறது மோட்டார் அண்ட் சென்சரி ஸ்பைனல் கார்டு தான். ஒரு கோவம் வந்து இப்படி ஓங்கி தட்டுறோம்னா கோவம் வந்தது மூளை இதயம்னாலும் ஓங்கி தட்டுறது வந்து ஸ்பைனல் கார்டு தான். இந்த மாதிரி ஸ்பைனல் கார்டு தான் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகுது. ரொம்ப கம்மி வயசுலேயே அஃபெக்ட் ஆகும். ஸ்கூல் குழந்தைங்களுக்கு, காலேஜ் பசங்களுக்கு, பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே அஃபெக்ட் ஆகும் இது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா இது மாதிரி சிம்டம்ஸ் கொடுத்துருதா. அப்புறம் இந்த சிம்டம் எல்லாம் சிலர் வந்து சும்மா வந்ததாகவும், அதான் இதயத்தில் ஒன்றும் இல்லையே அப்போ சும்மா அப்படின்னு நினச்சிட்டு சைக்காட்ரி பேஷண்ட்டாக மாதிரி சைக்காட்ரி டேப்லெட் இதெல்லாம் வலிக்கவே இல்லை சும்மா தான் சொல்கிறீங்கன்னு உங்களை நீங்களே நம்ப வச்சு சைக்காட்ரி பேஷண்ட்டாக மாற்றுறது இதெல்லாம் நடந்ததா. இன்னைக்கு காலையில் அவங்க சொன்னது தான் அதிசயம். இந்த இடத்துல வலிச்சதை சும்மா அந்த இடத்துல இப்படி மேடாக இருக்கும். இப்போ எனக்கு இந்த இடத்துல இருக்குது, இதெல்லாம் பல வருஷமாக இருக்குது, எதுவுமே ஆகாது. இது ஒரு சும்மா கொழுப்பு கட்டியோ கேங்லியானோ ஏதோ ஒன்றை எடுத்துக்கிட்டு வலியை கம்பேர் பண்ணி வலிக்கலினா ஒன்றும் இல்லையா, ஆனால் அங்கே கழுத்து வலினால் வலிச்சிருக்கு, அதை அந்த கட்டினால் வலிச்சதா சொல்லி அது ஏதோ லிம்ஃபேட்டிக் நோட்ஸு, அது கார்சினோமாவா கேன்சராக இருக்கலான்னு சொல்லி அதில் பயாப்சி பண்ணி என்னென்னமோ பண்ணி இல்லைன்னு வந்ததுக்கப்புறமும் விடாமல் ஸ்கேனில் இன்னும் நிறையா தெரியுதுங்க அப்படின்லாம் சொல்லி அவங்க ரொம்ப மனநிலை பாதித்து நம்ம அவ்வளோதான் நம்ம போய் சேர்ந்துருமாட்டிருக்குதுன்னு ஹஸ்பண்ட் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறதுனால அமெரிக்காவில் போய் கடைசியாக நம்ம மேலே போகிறப்போ அங்கேயாச்சும் இருக்கலான்னு சொன்னாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய இது, ஒன்றுமே இல்லை. இந்த கழுத்து வலி தான் 10 நாள் எக்ஸசைஸ் பண்ணால் நல்லா வர ஒரு ப்ராப்ளம். அதனால இன்றைக்கி நான் அவங்களுக்கு எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஈஸியாக சரியாக வர்றதுக்கு ஏன் இப்படியெல்லாம் அலைய வைக்கிறாங்க, இல்லை நீங்கள் தெரியாமல் அலையிறீங்கன்னு தெரியல. எப்போவுமே உங்கள் மேலேயும் மிஸ்டேக் இருக்கும். நீங்கள் தான் எதுனாலும் பில்டப் கொடுத்துக்கிறீங்க. ஏதாச்சும் சிம்பிளாக யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் உங்களுக்கு பிடிக்கிறதில்ல, அதை நம்புறதில்ல. அது ஏன்னு தெரியல. எப்போவுமே தீர்வெல்லாம் சிம்பிளில் தான் இருக்குது, ரொம்ப பெருசில் கிடையாது. இது மாதிரி வலி இருந்தால் 10 நாள் எக்ஸசைஸ் பண்ணி அது டோட்டலாக சிம்டம்ஸ் போயிடும். 3 மாதம் 6 மாதம் பண்ணால் ரிவர்சல் ஆயிரும். சிம்டம் போகிறதுக்கும் ரிவர்சலுக்கு என்னன்னா இந்த வலி கிடினஸ் எல்லாமே 10 நாளில் போய் அதுக்கு பேரும் க்யூர் தான். ஆனால் ஓவராக வேலை செய்யறதுக்கெல்லாம் பர்மிஷன் கிடைக்காது. ஏன்னா ஓவராக போய் அடுத்த நாளே மூட்டை தூக்குனீங்கன்னா வலி வந்துடும். இதே 3 மாதம் 6 மாதம் பண்ணால் மூட்டை தூக்குனாலும் வலிக்காது. அதுக்கு பேர் ரிவர்சல், இதுக்கு பேர் க்யூரு. ஓகேங்களா? ஸோ எங்கே முன்னாடி 10 நாளில் க்யூர் ஆகிட்டு அதே எக்ஸசைஸை 3 மாதம் 6 மாதம் பண்ணி ரிவர்சல் ஆகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸே பண்ண வேணாம். வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாற்றிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கலாம். இந்த மாதிரி கன்சல்டேஷன் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.